இல்ல மேடம், தெரியாம உளறிட்டேன். பாத்தீங்களா, இவனே அவன் வாயால நான் ஜீவா இல்ல வாசுதான்னு சொல்றான். இந்த ஒரு ஆதாரம் பத்தாதா? ஏமா, ஒரு நல்ல மனுஷனை பழி வாங்கறதுக்கு இவ்வளவு கேவலமா யோசிப்ப? எங்கடா ஓட பாக்குற? எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பஞ்சாயத்து படி ஏற வச்சுட்டு நீ இப்ப தப்பிக்க பாக்குறியா? ஒண்ணே போடுவோம் உன்னை. இப்ப நடந்த எல்லா சாட்சிகளையும் வாதங்களையும் ஆதாரங்களையும் வச்சு பார்க்கும்போது ஜீவா ரகுராமையாவோட வாரிசு இல்லைங்கிறது உறுதியாகுது. அதனால புவனேஸ்வரி, பசுபதி, வாசு 3 பேருமே ரகுராமையா மேல பிராது கொடுத்த அந்த வழக்க நான் வாபஸ் வாங்குறேன். இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இவ்வளவு நாளா அவர் மேல தப்பு இருக்குன்னு பிராது கொடுத்ததால அவரால தீர்ப்பு சொல்ல முடியாம இருந்துச்சு. ஆனா இப்பதான் அவர் மேல எந்த தப்பும் இல்ல தான் களங்கமற்றவர்னு சொல்லி நிரூபிச்சிட்டாரு. அதனால இப்போ இந்த இடத்துல ஒரு நாட்டாமையா தீர்ப்பு சொல்றதுக்கு அவருதான் தகுதியானவர். அதனால ரகுராமையா தான் இப்ப இந்த வழக்குல தீர்ப்பு சொல்லுவார். ஐயா, அதெல்லாம் எதுக்கு? வேண்டாம் அண்ணா, நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும். அண்ணா, இவ்வளவு நாள் எப்படியோ, ஆனா இப்போ இந்த வழக்குல இந்த இடத்துல தீர்ப்பு சொல்றதுக்கு நீங்க மட்டும்தான் தகுதியான ஆளு. இது நம்ம பரம்பரை காப்பு. இத உங்க கையில போட்டுக்கிட்டு நம்ம அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நீங்க தீர்ப்பு சொல்லுங்கண்ணே. அண்ணா, வாங்கண்ணே, வாங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த புவனேஸ்வரி எங்க குடும்பத்து மேல ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஏதாவது பொய் வழக்கு போடுறதும் அதுக்கப்புறமா அந்த வழக்குல தோக்கிறதும் ஒரு வாடிக்கை ஆயிடுச்சு. ஆனா இந்த முறை மாயா, உங்க வேண்டுதல் பழிச்சிருச்சு. இந்த சாமியும் நீதியும் உங்களை கைவிடல. என்ன சொல்ற மாயா? அங்க பாருங்க. தம்பி, நீங்க எஸ் உட்காருங்க. தம்பி, நீங்க? சார், என் பேர் கதிர். சாரிப்பா, சின்ன வயசுல ஜீவான்னு ஒரு பையன் இங்கதான் வளர்ந்தான். அப்படியே உங்க முகஜாட அவ மாதிரியே இருந்துச்சு. அதான் கொஞ்சம் யோசிச்சேன். இந்த ஜீவாவே நான் தான் ஃபாதர். ஜீவாவா? ஹே ஜீவா, என்னால நம்பவே முடியலையப்பா. ஃபாதர், நான் தான் அந்த ஜீவா, ரகுராமோட தங்கச்சி பையன். என்னடா ஜீவா இப்படி பண்ணிட்ட நீ? ரகுராமையா உன்னை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாரு தெரியுமா? இப்படி நீ திடீர்னு காணாம போயிட்டேடா.
அவர் உன்னை தேடி தவிச்சு போயிட்டாருடா. உன்னை பிறந்த குழந்தைய அங்க கையில தூக்கிட்டு வந்து என்கிட்ட விட்டுட்டு போனாரு. உன்னை 5 வயசு வரைக்கும் நான் தான் பாத்துக்கிட்டேன். இப்படி திடீர்னு சொல்லாம கொள்ளாம காணாம போயிட்டேடா. டேய் ஜீவா, எங்கடா போன? இத்தனை வருஷமா எங்கதான்டா இருந்த சொல்லு. நான் காணாம போனது உண்மைதான். ஆனா எங்கெங்கயோ சுத்தி ரகுராம் மாமா வீட்டுல தான் நான் போய் சேர்ந்தேன். அவர் நிழல்ல தான் நான் வளர்ந்தேன். அப்படியா? ஆமா ஃபாதர். ஆனா நான் அவரோட தங்கச்சி பையங்கிறது அவருக்கு தெரியாது ஃபாதர். என்னடா சொல்ற? நீங்க என் மாமாவுக்கு ஒரு உதவி பண்ணணும் ஃபாதர். நான் தான் ஜீவான்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் வந்திருக்கான். அவன் தான் ரகுராமோட தங்கச்சி பையன்னு சொல்றான். பஞ்சாயத்துல பிராது வேற கொடுத்திருக்கான். நீங்க தான் அவன் ஜீவா இல்லைன்னு பஞ்சாயத்துல வந்து சொல்லணும். ஜீவா, நான் வந்து சொல்றதை விட அவரோட உண்மையான தங்கச்சி பையன் நீயே இருக்கியே. நான் அவரோட தங்கச்சி பையன்ற விஷயத்த இப்ப சொல்ல முடியாது ஃபாதர். ரகுராம் மாமா தனக்கு ஒரு தங்கச்சி இருந்ததையோ அவங்களுக்கு ஒரு பையன் இருந்ததையோ இந்த ஊர் உலகத்துக்கு எதுவும் சொல்ல மாட்டேன்னு ரகுராம் மாமா அவங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த சத்தியத்துக்காக பஞ்சாயத்துல அவர் மேல கொடுத்த பிராதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருக்கார். அவர் எந்த அவமானத்தையும் தாங்க தயாராயிட்டாரு. அவரே அவ்வளவு உறுதியா இருக்கும்போது நான் உண்மையை சொல்லி அவரோட உறுதியா அவரோட சத்தியத்தை உடைச்சா அவர் ரொம்ப வேதனைப்படுவார். அது தப்பு, பாவம். எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு நம்ம வீட்டு வாரிச